பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம முத்துவேல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. கதிர் உங்களுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் எல்லா ஆபரேஷன் சர்ஜரிஸ் எல்லாமே முடிஞ்சதோ நீங்க எப்பவும் போல ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தைரியமா மீசியை முறுக்கிட்டு நடக்கலான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, உனக்கு வேலை இல்லைன்னா அந்த விஷயத்த நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்துவேல் கேக்குறாங்க. என்னமாம்மா இப்படி கேக்குறீங்க? டே கதிரு, இதை செய்யலான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நான் செய்ய போறேன். அப்படி என்ன விஷயம் செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்ல இந்த சென்னை பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அது ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலா, அந்த கோவிலுக்கு போகணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. ஏதாவது வேலையா சென்னைக்கு வந்தாலும் வேலையை முடிச்சுட்டு அப்படி பறக்க பறக்க ஓடிடுவோம். எனக்கு அந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, நீ என்ன கூட்டிட்டு போறியன்னு சொல்லிட்டு முத்துவேல் கேக்குறாங்க. இத கேட்டதும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க கதிர். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை கூட நான் செய்ய மாட்டேனா? டிஸ்சார்ஜ் ஆன கையோட நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சரியான்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. இதை கேட்டு முத்துவேலும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா கோமதியை காட்டுறாங்க. கோமதி, மீனா, ராஜி 3 பேருமே அழகு மலரோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. கோமதி, ராஜி, மீனான் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அதே கோவிலுக்கு தான் முத்துவேல், கதிரும் வர போறாங்க. எல்லாருமே ஜாலியா சந்தோஷமா ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ராஜி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ உடனே மீனா கேக்குறாங்க, என்ன ராஜி, இன்னும் 2 நாள் தான் இங்க இருக்க போறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கே போயிட போறோம். உனக்கு என்ன கோவம் இருக்கோ அது எல்லாமே கதிர் மேல இருக்கிற கோவத்தை ஒட்டு மொத்தமா தீர்த்துக்கோ. அதை விட்டுட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லக்கான்னு சொல்லிட்டு ராஜி அமைதியா இருந்தாலும் கதிரோட ஞாபகமா தான் இருக்கு. இப்ப ராஜி, மீனா, கோமதி எல்லாருமே முத்துவேல், கதிர் எந்த கோவிலுக்கு வந்திருக்காங்களோ அதே கோவிலுக்கு தான் வந்திருக்காங்க. ராஜி, மீனா, கோமதி இந்த பக்கம் போனா முத்துவேல், கதிர் வழியா வேறு வழியா போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே மாறி மாறி தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப சாமி கும்பிடலாம், மெதுவா நடங்க, ரொம்ப ஸ்பீடெல்லாம் நடக்காதீங்கன்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ரொம்பவே கேர் பண்ணி முத்துவேல பாத்துக்கிறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முத்துவேல் உடனே கதிர், வாங்க இங்க உட்காரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. கரெக்டா 2 பேரும் உட்கார்ந்துட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து கோமதி, மீனா, ராஜி 3 பேருமே பாத்துடுறாங்க. இத பார்த்து கோமதிக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஏய் இங்க பாரு, கதிரு, கதிர் பக்கத்துல யாரு இருக்கிறதுன்னு பாரு, என் அண்ணன் சொல்றாங்க. இத கேட்ட ராஜி, அத்தை, கதிருக்கு பல முறை போன் பண்ண, சென்னையில நான் இல்லவே இல்லைன்னு சொன்னான். இப்ப எப்படி அத்தை, இவங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இப்பவே போயிட்டு நான் என்ன கேக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ராஜி கோவமா போயிட்டு கதிர் முன்னாடி நிக்கிறாங்க. மீனா, கோமதியும் 3 பேருமே போயிட்டு கதிர் முன்னாடி நிக்கிறாங்க. இத பார்த்த கதிருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு, முத்துவேலுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப ராஜி என்ன கேள்வி கேட்க போறாங்க, அதுக்கு கதிர் என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறாங்க? ஒருவேளை சமாளிக்க முடியாம முத்துவேலுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனைய இவங்க 3 பேருக்கிட்டையும் கதிர் சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.